ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்னோ சமையல். இன்றைக்கி நம்ம ஸ்னோ சமையலில் ஃபிஷ் ஃப்ரை எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். மசாலாலாம் உதிராமல் ரொம்பவே சூப்பராக செஞ்சிடலாம். இப்போ நம்ம ஃபிஷ் ஃப்ரை செய்ய ஆரம்பிச்சிடலாம். ஃபிஷ் ஃப்ரை செய்கிறதுக்கு நான் இன்றைக்கி பாறை மீன் எடுத்திருக்கேன். மீனை நல்லா க்ளீன் பண்ணி கத்தியை வச்சு இந்த மாதிரி கோடு போட்டு எடுத்துக்கிட்டேன். அப்படி பண்ணுறதுனால மீனுக்குள்ளே மசாலாலாம் நல்லா இறங்கும். மீனுக்கு தேவையான மசாலா ரெடி பண்ணிடலாம். 2 ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி சில்லி பவுடர், 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 1/4 ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள், 1/4 ஸ்பூன் அளவுக்கு சீரகத்தூள், இது கூட தேவையான அளவுக்கு உப்பு, 1/4 ஸ்பூன் அளவுக்கு பூண்டு பேஸ்ட், கொஞ்சமாக லெமன் ஜூஸ் சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுருங்க. இது கூட தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு அதையும் நல்லா கலந்து விட்டுருங்க. நீங்கள் சாதாரண மிளகாய் தூள் கூட சேர்த்துக்கலாம். ஆனால் காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்த்தோன்னா மீனுக்கு நல்ல ஒரு கலர் கிடைக்கும். மசாலா தயாரிச்சு இதை நம்ம மீன் மேலே அப்ளை பண்ணி எடுத்துக்கிடலாம். மீனில் எல்லா பக்கமும் நல்லா மசாலாவை தடவி விட்டுக்கோங்க. நம்ம கத்தியை வச்சு கோடு போட்ட இடத்துலையும் நல்லா மசாலா தடவிக்கிறணும். அப்போ தான் வெந்து வரும்போது மசாலாலாம் நல்லா உள்ள வரைக்கும் இறங்கியிருக்கும். கடல் உணவுகள் சமைக்கும்போது அதில் மிளகு சீரகம் சேர்த்தோன்னா டேஸ்ட்டு ரொம்பவே நல்லாயிருக்கும். எல்லா பக்கமும் மசாலாவை நல்லா அப்ளை பண்ணிவிட்டு 1/2 மணி நேரம் போல் மீன் அப்படியே வச்சுருங்க. மசாலாவிலேயே நல்லா ஊறட்டும். இப்போ மீனை பொரிக்க ஆரம்பிச்சிடலாம். கல் சூடானதும் தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் கொஞ்சம் அதிகமாக சேர்த்தோன்னா மீன் பொரியறதுக்கு நல்லாயிருக்கும். எண்ணெயை எல்லா பக்கமும் நல்லா பரப்பி விட்டுக்கோங்க. எண்ணெய் சூடானதும் மீன் இதில் சேர்த்துட்டு பொரிக்க ஆரம்பிச்சிடலாம். ஸ்டவ்வை ஹை ஃப்ளேமில் வச்சிடாதீங்க, லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. மீனுமே சீக்கிரமாக வெந்துடும். ஒரு பக்கம் வெந்ததும் இன்னொரு பக்கமாக திருப்பி போட்டுக்கோங்க. மீனை வடை பொரிக்கிற மாதிரி டீப் ஃப்ரை கூட பண்ணலாம். ஆனால் இந்த மாதிரி தோசைகளில் போட்டு பொரிக்கும்போது நல்ல கிறிஸ்பியாக சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். மீன் ஒரு பக்கம் நல்லா வெந்துருச்சு. கத்தியை வச்சு கோடு போட்ட இடத்துல இன்னும் கொஞ்சம் மசாலா தடவி திருப்பி போட்டு எடுத்தோன்னா இன்னுமே நல்லாயிருக்கும். இப்போ மீன் 2 பக்கமுமே நல்லா வெந்துருச்சு. ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். ஃபிஷ் ஃப்ரை சூப்பராக தயாராகிடுச்சு. சுட சுட சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். மசாலா எதுவுமே உதிராமல் ஃபிஷ் ஃப்ரை ரொம்பவே நல்லா வந்திருக்கு. டேஸ்ட்டுமே ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம ஸ்னோ சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அன்பாக சமைப்போம், ஆனந்தமாக சாப்பிடுவோம், ஆரோக்கியமாக வாழ்வோம். தேங்க்யூ.